நீங்கள் பெர்ஃப்யூமோ இல்லை ஹேர் ஃப்ரெஷ்னரோ யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கோங்க. முக்கால்வாசியான பெர்ஃப்யூம்ஸாக 99% நீங்கள் கடையில் வாங்குற பெர்ஃப்யூம் எல்லாத்துக்குமே ஃபேலைட்ஸுன்ற ஒரு காம்பவுண்டை சேர்ப்பாங்க. பெர்ஃப்யூம்லாம் போடுறோம் இல்லையா, இந்த ஃபேலைட்ஸ் ஸ்டடியில் என்ன ப்ரூவ் ஆகிருக்குன்னா நம்மளோட டெஸ்டோஸ்டீரான் லெவலை கம்மியாகுது. ஸோ அதாவது நம்மளோட ஸ்பெர்ம் கவுண்ட்டு கம்மி பண்ணுதுன்றாங்க. ஸோ விளம்பரங்களை காமிக்கிறாங்க இல்லையா, பெர்ஃப்யூம் போட்டுட்டா ஒரு பையனும் பொண்ணும் இன்டிமேட்டாக இருக்காங்க, ஒரு பொண்ணை கவரணுன்னா பெர்ஃப்யூம் போடுன்னு. பட் அந்த பொண்ணை கவர்ந்தாலும் இந்த பெர்ஃப்யூம் போட்டிங்கன்னா உங்களோட ஸ்பெர்ம் கவுண்டே கம்மியாகுதுன்றாங்க. அண்ட் நிறைய டாக்ஸிக், நம்மளால் மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி ஏரில் கலக்கிற ஃப்ரெஷ்னர், காரில் யூஸ் பண்ணுற பெர்ஃப்யூம், நம்ம பெர்ஃப்யூம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஏரில் டிசால்வ் ஆகி பக்கத்தில் இருக்க நீர்நிலைகளை போய் அதை குடிக்கிற ஆடு மாடு எல்லாமே பார்த்திங்கன்னா அதுக்குமே டாக்ஸிக் ஆகும். ஸோ இந்த உலகத்தையே அழிக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு காம்பவுண்டாக இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லை, நீங்கள் அந்த பெர்ஃப்யூம் எடுத்துக்கலாம், டிட்டர்ஜென்ட்டாக இருக்கலாம். மெயினாக பெர்ஃப்யூம் அட்லீஸ்ட் நம்மளால் அவாய்ட் பண்ண முடிகிறது என்னென்னா பெர்ஃப்யூமு, ஏர் ஃப்ரெஷ்னரு, அப்புறம் ரூம் ஃப்ரெஷ்னர்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க.